அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக எங்களுடைய இந்த பிரச்சாரத்திற்கு காரைக்காலில் நாங்கள் மேற்கொண்டிருக்கின்ற இந்த ஏகத்துவ பிரச்சாரத்திற்கு எல்லா வகையிலும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற, எல்லா நிலைகளிலும் எங்களுடன் ஒத்துழைத்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்புக்குரிய நானா நாஜிம் நானா அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நாஜிம் நானா அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் நினைவு பரிசாக ஒரு சிறு பரிசை சகோதரர் அலி அக்பர் உமரி அவர்கள் வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஜஸாக்கல்லாஹு ஹைரா. நானா அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். ஏகத்துவ கொள்கை பிரச்சார மையத்தினுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அமைப்புடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும், மேடையில் அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய காசியார் அவர்களுக்கும், எதிரே அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும், சகோதரர்களுக்கும், கண்ணியத்துக்குரிய தாய்மார்களுக்கும் என்னுடைய முதற்கண் சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அது மட்டுமல்லாமல் நான் மேடையிலே பேச வருவதாக நம்முடைய தம்பி சலீம் அவர்கள் சொன்னார்கள். இது போன்ற மேடைகளில் பேசுகிற அளவுக்கு ஒரு நல்ல சொற்பொழிவாளன் அல்ல நான் இங்கே வந்ததற்கு காரணமே இந்த ஏகத்துவ பிரச்சார மையத்தினுடைய செயல்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு அவர்களுடைய அந்த செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்றார்கள், இந்த நிகழ்ச்சியிலே யாரெல்லாம் என்ன பேசுகிறார்கள் என்று கேட்க வேண்டும் என்றுதான் இங்கே வந்தேன். காரணம், நான் வெளியிலே போனாலே நல்ல செய்திகளே எனக்கு வராது. பொய் பிரச்சாரங்கள், புறம் பேசுதல், இடிச்சொல் பேசுதல் என்ற அந்த செய்திகள் தான் எங்களுடைய காதுகளுக்கு வந்து கொண்டிருக்கும். அரசியலிலே நாங்கள் இருக்கிற காரணத்தால் இது போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிற போது தான் நல்ல செய்திகள் எங்களுடைய காதுகளுக்கு வரும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் இங்கே வந்து உட்கார்ந்தவுடன் இந்த ஒலிபரப்பியுடைய பேச்சு என் மேடையில் சரியாக கேட்கவில்லை. ஆக நல்ல செய்திகளை கேட்க வேண்டும் என்று வந்திருக்கிற நான் செய்திகளை கேட்காத இடத்தில் சரி வராது என்பதுதான் நான் கீழே உட்கார்ந்து அந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்தேன். நல்ல செய்திகளை இங்கே சொன்னார்கள். நான் வருகிற போது அன்பு சகோதரர் அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். கல்வியை பற்றி பேசுகிற போது மருத்துவத்தை பற்றி பேசினார்கள், பொறியியலை பற்றி பேசினார்கள். இன்னும் பல்வேறு படிப்புகள், கல்விகள் இருந்தாலும் கூட இஸ்லாம் தான் ஒரு சிறந்த கல்வி என்று அவர்கள் சொன்னார்கள். 100க்கு 100 உண்மை. இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் அனைத்துமே எந்த விதமான மார்க்கமாக இருந்தாலும் அப்படிப்பட்ட விஷயங்களை எடுத்து சொன்ன வரலாறுகள் கிடையாது. அவர் சொன்னதைப் போலவே இந்த குர்ஆன் என்பது தனிப்பட்ட ஒரு சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, அது உலக பொதுமறை. அந்த அடிப்படையில் தான் இந்த பிரச்சார மையத்தின் மூலமாக நம்முடைய கருத்துக்களை, இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களை, குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை இங்கே இவர்கள் அனைவரிடமும் பகிர்ந்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், நமக்கு தெரிந்த விஷயங்களை தெரியாதவர்களுக்கு எட்டி வைப்பது என்பது கடமையாக நாம் கருதுகிற காரணத்தாலே தான் அதை தொடர்ந்து இந்த பிரச்சார மையம் செய்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இங்கே எப்படி சகோதரர்கள் கலந்து கொண்டிருக்கின்றீர்களோ அதே போல சகோதரிகளும் இங்கே நிரம்ப கலந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் சகோதரிகளுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால், இன்றைக்கு நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, மக்களுடைய பிரதிநிதியாக இருந்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கிற போது பல்வேறு பிரச்சனைகள் எங்களுடைய கவனத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி அந்த வாய்ப்புகள் வருகிற போது சகோதரிகள் விஷயமாக வருகின்ற எனக்கு செய்திகள் மிக ஆபத்தானவையாகவும் இருந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த பிரச்சார மையம் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு இன்றைக்கு சமுதாயத்தில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இது போன்ற பிரச்சார அமைப்புகள், மையங்கள், இது போன்ற கருத்தரங்கள் நடத்துவது என்பது
மிக முக்கியமான ஒன்றாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் சமுதாயம் அவ்வளவு மோசமாக போய்கொண்டிருக்கிறது. நாம் பார்க்கின்றோம், இன்றைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி, இன்றைக்கு இருக்கிற நவீன உலகம், இதில் நாம் எப்படி மாறி வந்திருக்கின்றோம். இந்த நவீன வளர்ச்சி, இந்த விஞ்ஞான வளர்ச்சி என்பது ரெண்டு விதம். அதை சரியாக அறிவுப்பாதையில் எடுத்து செல்லலாம். அறிவுப்பாதை இல்லை என்று சொன்னால் அதுக்கு அடுத்த பாதை அழிவுப்பாதை. இதுதான் விஞ்ஞானம். ஆக இருக்கக்கூடிய விஞ்ஞானத்தை வளர்ச்சியை பயன்படுத்தி கொண்டு நாம் அறிவு பாதையைத்தான் வளர்ச்சி கொள்ள வேண்டுமே தவிர அழிவு பாதையை நாம் தேடிக்கொள்ளக்கூடாது. நான் இதை அழுத்தமாக சொல்வதற்கு காரணம், என்னிடத்தில் ஒரு சகோதரி வருகிறார். சகோதரி வந்து பேசுகிற போது ஒரு 18 வயது தான் இருக்கும் அந்த சகோதரிக்கு. வந்து பேசுகிற போது அவர் சொல்லுகிறார், நானும் ஒருவரும் விரும்பினோம், விரும்பிய பிறகு நாங்கள் வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் செய்து கொண்டோம். கல்யாணம் செய்து கொண்ட பிறகுதான் தெரிகிறது அவன் தவறானவன் என்று. அவனோடு நான் 6 மாத காலம் வாழ்க்கை நடத்தியிருக்கிறேன். அப்படி வாழ்க்கை நடத்துகிற போது அவன் கைவிட்டு சென்று விட்டான். அவன் எங்கே இருக்கிறான் என்று கூட தெரியவில்லை என்று கேட்கிறான். சரி, எங்கே இருக்கிறான் என்று கூட படித்தவனா என்று கேட்டால் அதுவும் இல்லை. சரி, உங்கள் தெருவை சார்ந்தவனா? இல்லை. ஊரை சார்ந்தவனா? இல்லை. சரி, எப்படி உனக்கு தெரியும் என்று கேட்கிற போது நான் அந்த கம்ப்யூட்டர் மூலமாக சாட் பண்ணுகிற போது ஏற்பட்ட உறவு, அவனை பற்றி உனக்கு தெரியுமா என்று கேட்கிற போது ஏறத்தாழ கல்யாணம் செய்து கொள்வதற்கு 3 தினங்களுக்கு முன்பாகத்தான் அவனுடைய உருவத்தையே நான் பார்த்தேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எனக்கு நம்முடைய சகோதரிகளும் தவறான பாதைக்கு சென்று கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை, ஆபத்தான காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை நம்முடைய சகோதரிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை எப்படி மாற்றிக்கொள்வது? இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருமணமான அடுத்த 1 வருடமே பிரச்சனை வருகிறது. என்ன பிரச்சனை? எனக்கும் கணவனுக்கும் ஒத்து வரவில்லை. ஈகோ பிரச்சனையா? அவருக்கும் கணவருக்கும் எந்த பிரச்சனையும் அல்ல. எனக்கும் மாமியாருக்கும் ஒத்து வரவில்லை, மாமனாருக்கும் எங்களுக்கும் ஒத்து வரவில்லை. 1 வருட காலத்தில் தலாக் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய சீரழிவுகள் போய் கொண்டிருக்கின்றன. இது எங்கே பிரச்சனை துவங்குகிறது, எங்கே பிரச்சனை முடிகிறது என்பது தெரியாத அளவிற்கு சில சகோதரருடைய வாழ்க்கை இன்றைக்கு அடையாளம் காணாமல் போகின்றது. இதை சரி செய்வதற்காகத்தான் நாம் சாதாரணமாக ஒவ்வொருத்தரையும் பார்த்து இப்படியெல்லாம் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் அது எடுபடாது. இது போன்ற கருத்தரங்கங்கள் மூலமாகத்தான், இது போன்ற பிரச்சாரங்கள் மூலமாகத்தான் இந்த சகோதரருக்கு நல்ல எதிர்காலத்தை காட்ட வேண்டிய கடமை இது போன்ற அமைப்பில் இருக்கின்ற காரணத்தினால தான் இன்றைக்கு அவர்கள் இந்த பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக எப்படி பெண்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அதே போல ஆண்களும் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் நற்குணம். இந்த நற்குணம் என்பது இன்றைக்கு நாட்டிலே குறைந்து கொண்டே போகிறது. வளர்ந்து வருகிற வேகமான உலகம். காலையிலே ஒரு பேச்சு, மாலையிலே ஒரு பேச்சு, இரவு ஒரு பேச்சு, அடுத்த நாள் ஒரு பேச்சு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாடகங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன, காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்முடைய சமுதாய மக்கள் எல்லாம் இஸ்லாமியர் ஒரு வாக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த வாக்கை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை, அதுதான் குர்ஆனும் சொல்லுகிறது. அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் இன்றைக்கு குறைந்து கொண்டிருக்கிறது. இது யார் பொறுப்பு? நான் பொறுப்பா அல்லது மேடையில் இருக்கிற பொறுப்பா என்று சொன்னால் காலச்சூழல். இது போன்ற ஒரு ஆபத்தான கட்டம். நம் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் கூட இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களை நான் பின்பற்றுகிறோமா என்று சொன்னால் இல்லை என்பதுதான் நமக்கு வேதனைக்கு தரக்கூடிய விடையாக இருந்து கொண்டிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும்.